100 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு டே 39. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குவதற்கான நம்ம பயணம் இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம ஒரு படி முன்னேறிக்கிட்டே இருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. சின்ன சின்ன படிகள் தான் ஒரு நாள் பெரிய வெற்றிக்கு நம்மள கூட்டிட்டு போகும். இன்னைக்கு நம்ம பார்த்த போற தலைப்பு ரொம்பவும் முக்கியமானது, அதே சமயம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுலபமானது. பாருங்க, இந்த படத்துல சொல்ற மாதிரி நம்ம தேர்வுக்கான தயாரிப்பு ஒரு நீண்ட பயணம். இதுல ஒவ்வொரு நாளும் முக்கியம். இன்னைக்கு நம்ம புவியியல் பாடத்திலிருந்து புவியின் உள் நிகழ்வுகள், அதாவது இன்டர்னல் ப்ராசஸஸ் ஆஃப் எர்த்ங்கிற தலைப்பை பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகும்போது உங்க பகுதியில ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டா அதோட அடிப்படை அறிவியல் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்துல இது ஒரு தவிர்க்க முடியாத தலைப்பா இருக்கு. வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். சரி, நாம முதல்ல பார்க்க போறது நிலநடுக்கம், அதாவது எர்த்குவேக். நிலநடுக்கம்ங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி செய்திகள்ல கேட்கிறோம். ஆனா அது உண்மையிலே எப்படி உருவாகுது? டிஎன்பிஎஸ்சி பார்வையில நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? இது ஸ்கூல் புக்ல இருந்தாலும் நாம இதை டிஎன்பிஎஸ்சி ஆங்கிள் புரிஞ்சுக்கணும். குரூப் 4, குரூப் 2, ஏன் குரூப் 1 பிரிலிம்ஸ் மெயின்ஸ் வரைக்கும் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நிலநடுக்கம்னா என்ன? நம்ம பூமி ஒரே துண்டா இல்ல, அதுக்கு பதிலா பல பெரிய பசில் துண்டுகள் மாதிரி தட்டுகளால் ஆனது. அததான் புவித்தட்டுகள் அல்லது டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்றோம். இந்த தட்டுகள் நிலையா இல்லாம மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும். இந்த தட்டுகள் 3 விதமா நகரலாம். ஒண்ணுக்கொன்னு மோதலாம், அதை கன்வர்ஜன் பவுண்டரின்னு சொல்லுவோம். இல்லனா ஒன்னு விட்ட ஒன்னு விலகி போகலாம், அது டைவர்ஜன் பவுண்டரி. சில சமயம் பக்கவாட்டுல உரசிக்கிட்டு போகும், அதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. இந்த மாதிரி எந்த ஒரு நகர்வு நடந்தாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்பட்டு திடீர் அதிர்வை ஏற்படுத்துது. அதுதான் நிலநடுக்கம். இதுல முக்கியமான வார்த்தை திடீர் அதிர்வு. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற படத்தை கவனமா பாருங்க. இது தேர்வு நோக்குல ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலநடுக்கம் பூமிக்கு அடியில எந்த புள்ளியில தொடங்குதோ அந்த இடத்துக்கு பேரு நிலநடுக்கு கீழ்மையம், அதாவது ஃபோக்கஸ்னு சொல்றோம். இதுதான் உண்மையான உற்பத்தியாகும் இடம். இப்போ அந்த ஃபோக்கஸ்க்கு நேரா செங்குத்தா மேல புவியோட மேற்பரப்புல இருக்கிற புள்ளிக்கு பேரு நிலநடுக்க மேல் மையம், அதாவது எபிசென்டர். இந்த எபிசென்டர்ல தான் நிலநடுக்கத்தோட பாதிப்பு மிக அதிகமா உணரப்படும். இந்த 2 வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்மையம்னா உள்ள, மேல் மையம்னா மேற்பரப்புல. சரி, இந்த நிலநடுக்கத்தை எப்படி அளக்குறாங்க? நிலநடுக்கத்தின் போது உருவாகிற அதிர்வு அலைகளை பதிவு செய்யற ஒரு கருவி இருக்கு. அதுக்கு பேர்தான் புவி அதிர்வுமானி அல்லது சீஸ்மோகிராஃப். இத நல்லா கவனிங்க. இது ஒரு ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அதிர்வுகளை பதிவு மட்டும்தான் செய்யும். அதோட தீவிரத்தை இது சொல்லாது. இது ஒரு முக்கியமான கேள்வி. நில அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுன்னு கேட்டா பதில் சீஸ்மோகிராஃப். அப்போ நிலநடுக்கத்தோட தீவிரத்தை, அதோட மேக்னிடியூட எப்படி அளக்குறாங்க? அதுக்கு பயன்படுறதுதான் ரிக்டர் அளவு அல்லது ரிக்டர் ஸ்கேல். இது 0 9 வரைக்கும் எண்களை கொண்ட ஒரு அளவுகோல். ரிக்டர் அளவுல ஒவ்வொரு எண் அதிகமாகும் போதும் நிலநடுக்கத்தோட தீவிரம் 10 மடங்கு அதிகமாகும். அதாவது ரிக்டர் 5ஐ விட ரிக்டர் 6 நிலநடுக்கம் 10 மடங்கு சக்தி வாய்ந்தது. ரிக்டர் 7 என்பது 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. சைஸ்மோகிராஃப் பதிவு செய்யும், ரிக்டர் ஸ்கேல் தீவிரத்தை அளவிடும். இந்த வேறுபாடு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். இப்போ நிலநடுக்கம்னா என்ன, அது சம்பந்தப்பட்ட கருவிகள் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த நிலநடுக்கங்கள் உலகத்துல எங்கெல்லாம் அதிகமா ஏற்படுது, அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிறத விளக்கமா பார்க்கலாம். இதிலிருந்தும் கேள்விகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிலநடுக்கத்தோட விளைவுகள் ரொம்பவே மோசமானதா இருக்கும். பெரிய பெரிய கட்டடங்கள் நொடியில இடிஞ்சு விழும். மலைப்பகுதிகள்ல பெரிய நிலச்சரிவுகள் ஏற்படும். சில சமயம் அணைகள் உடைந்தோ அல்லது ஆறுகளோட பாதம் மாறும்போதோ திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். மிக முக்கியமா கடலுக்கு அடியில நிலநடுக்கம் ஏற்படும்போது அது மிகப்பெரிய அலைகளை உருவாக்கும். அதுக்கு பேர்தான் சுனாமி அல்லது ஆழிப்பேரலை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2004 இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமி இந்த மாதிரி கடலுக்கு அடியில ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்தோட விளைவுதான். இதனால மிகப்பெரிய உயிர் மற்றும் உடைமை சேதம் ஏற்படும். இந்த உலக வரைபடத்துல பசிபிக் பெருங்கடலை சுத்தியும் இமயமலை பகுதியிலிருந்து ஐரோப்பா வரைக்கும் நீளமா ஒரு கோடு மாதிரி சிவப்பு நிறத்துல குறிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை பாருங்க. இதுதான் உலகத்துல அதிகமா நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள். இது ஏன் ஒரு குறிப்பிட்ட பாதையில அமைஞ்சிருக்குன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம்.
இந்த ஸ்லைட்ல இருக்கிற தரவு தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி. உலகத்துல நடக்கிற நிலநடுக்கங்கள்ல சுமார் 68% பசிபிக் பெருங்கடலை சுத்தி ஒரு வளையம் மாதிரி அமைஞ்சிருக்கிற பகுதியில நடக்குது. அதனாலதான் அத பசிபிக் நெருப்பு வளையம் அல்லது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்றாங்க. ஏன் அங்க அதிகமா நடக்குது? ஏன்னா அங்கதான் பல முக்கியமான புவித்தட்டுகள் ஒன்னோட ஒன்னு மோதுது. அதாவது கன்வர்ஜன் பவுண்டரிஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சுமார் 31% மத்திய கண்ட பகுதியில ஏற்படுது. இந்த பெர்சன்டேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 68% பசிபிக் வளையம். இது ஒரு MCQ கேள்வியா வரலாம். நிலநடுக்கங்கள் எங்க அதிகமா ஏற்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பசிபிக் நெருப்பு வளையம் பகுதியில நிலநடுக்கம் மட்டும் இல்ல, உலகத்தோட பெரும்பாலான எரிமலைகளும் அங்கேதான் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுமே புவி தட்டுகளோட நகர்வோட தொடர்புடையது. தட்டுகள் மோதுற இடங்கள்ல நிலநடுக்கமும் வரும், எரிமலைகளும் வெடிக்கும். வாங்க இப்போ எரிமலைகளை பத்தி விளக்கமா பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. இது ஒரு எரிமலையோட அமைப்பு. பூமிக்கு அடியில உருகிய நிலையில இருக்கிற பாறை குழம்புக்கு பேரு மாக்மா. இந்த மாக்மா அதிக அழுத்தம் காரணமா பூமிக்கு மேல ஒரு துளை வழியா வெளியே வரும். அந்த துளைக்கு பேர் தான் எரிமலை துளை அல்லது வெண்ட். அப்படி வெளியே வந்த பிறகு அந்த பாறை குழம்ப நாம லாவால சொல்றோம். இதுதான் எரிமலையோட அடிப்படை செயல்பாடு. இந்த ஸ்லைடு மிக மிக முக்கியம். நிறைய மாணவர்கள் குழம்புற ஒரு இடம் இது. TNPSCக்கும் இது ஒரு ஃபேவரட் ஏரியா. மாக்மா அப்படிங்கிறது பூமிக்கு உள்ளே இருக்கும் உருகிய பாறை குழம்பு. அதுவே பூமிக்கு வெளியே எரிமலை வழியா வந்துட்டா அதுக்கு பேரு லாவா. ஒரே பொருள்தான், ஆனா இடம் மாறுறதால பேரு மாறுது. உள்ளே இருந்தா மாக்மா, வெளியே வந்தா லாவா. இத மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கேள்வி வரலாம். எரிமலைனா என்ன, மேக்மா லாவானா என்னன்னு பார்த்தோம். இப்போ எரிமலைகளை எப்படி வகைப்படுத்துறாங்க, அது உலகத்துல எங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வகைப்பாடு அதாவது கிளாசிபிகேஷன் தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி. எரிமலைகளை அதோட செயல்பாட்டை வச்சு 3 வகையா பிரிக்கிறாங்க. முதலாவது செயல்படும் எரிமலை, அதாவது ஆக்டிவ் வால்கேனோ. இது பேர்ல இருக்கிற மாதிரியே அடிக்கடி எரிமலை குழம்ப வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். உதாரணமா அமெரிக்காவுல இருக்கிற செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை. இரண்டாவது உறங்கும் எரிமலை, அதாவது டார்மெண்ட் வால்கேனோ. இது ரொம்ப காலமா செயல்படாம இருந்து எப்போ வேணாலும் திடீர்னு வெடிக்கலாம். உதாரணம் ஜப்பான்ல இருக்கிற புஜியாமா எரிமலை. மூணாவது தனிந்த எரிமலை, அதாவது எக்ஸ்டிங்க்ட் வால்கேனோ. இது வரலாற்று காலத்துல வெடிச்சதுக்கான அறிகுறியே இல்லாம இனிமேல் வெடிக்காதுன்னு கருதப்படுற எரிமலை. உதாரணம் ஆப்பிரிக்காவில இருக்கிற கிளிமஞ்சாரோ. இந்த 3 வகைகளும் அதோட உதாரணங்களும் பொறுத்துக வடிவில கேட்கப்படலாம். ஸ்கூல் புக்ல இருந்து இந்த மாதிரி எண்கள் தரவுகள் வந்தா அத கண்டிப்பா நாம படிச்சுக்கணும். உலகத்துல தோராயமா 600 செயல்படும் எரிமலைகள், அதாவது ஆக்டிவ் வால்கேனோஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த எண் நேரடியா ஒரு கேள்வியா வர வாய்ப்பு இருக்கு. இத ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நாம நிலநடுக்க பரவலுக்கு பார்த்த வரைபடம் மாதிரியே இது எரிமலை பரவலுக்கான வரைபடம். இதையும் பாருங்க. கிட்டத்தட்ட அதே பகுதிகள்ல தான் எரிமலைகளும் அதிகமா இருக்கு. குறிப்பா பசிபிக் பெருங்கடலை சுத்தி இருக்கிற அந்த நெருப்பு வளைய பகுதியில தான் உலகத்தோட பெரும்பாலான எரிமலைகள் அமைஞ்சிருக்கு. இது நிலநடுக்கத்துக்கும் எரிமலைக்கும் உள்ள தொடர்பை நமக்கு தெளிவா காட்டுது. எரிமலைகள் அதிகமா இருக்கிற பகுதிகளை 3 முக்கிய மண்டலங்களா பிரிக்கிறாங்க. பசிபிக் வளைய பகுதி, மத்திய கண்ட பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. இதுல நமக்கு தேர்வு நோக்குல மிக மிக முக்கியமான ஒரு 5 ஸ்டார் கேள்வி என்னன்னா, இந்தியாவில இருக்கிற ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற பேரன் தீவு, பேரன் ஐலாண்ட். இது கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது TNPSCல பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி, இனியும் கேட்கப்படலாம். சரி நண்பர்களே, இப்போ நிலநடுக்கம் எரிமலைன்னு இந்த தலைப்பை முழுமையா படிச்சிட்டோம். வெறும் படிக்கிறது மட்டும் போதாது. இதுல இருந்து தேர்வுல எப்படி கேள்விகள் வரும், நம்மளை எப்படி குழப்ப முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலி ஆஸ்பிரண்டோட வேலை. வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி பொருத்துக கேள்விகளை பாருங்க. நீங்க வேணும்னா இத ஒரு செகண்ட் நிறுத்திட்டு நீங்களே பொருத்த முயற்சி பண்ணி பாருங்க. சரி, பண்ணிட்டீங்களா? இப்போ விடைய பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சத முதல்ல பொருத்துங்க. உதாரணமா சுனாமி அப்படிங்கிறது ஆழிப்பேரலை நமக்கு நல்லா தெரியும். அப்போ 2க்கு D. அடுத்து ரிக்டர் அளவுங்கிறது நிலநடுக்கத்தோட தீவிரம். அப்போ 1க்கு B. புஜியாமா ஒரு உறங்கும் எரிமலை. 4க்கு C. மிச்சம் இருக்கிறது வெண்ட், அது எரிமலை துளை. 3க்கு A. இந்த மாதிரி எலிமினேஷன் முறையை பயன்படுத்தினா உங்களுக்கு 1-2 தெரிஞ்சா கூட சரியான விடையை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததா கூற்று வகை கேள்விகள், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இதுல தான் நம்மள ரொம்ப சுலபமா குழப்புவாங்க. இந்த கூற்று பாருங்க. புவிக்கு வெளியே காணப்படும் பாறை குழம்பு மேக்மா எனப்படும். இது சரியா தவறா? யோசிங்க. இது தவறு. ஏன்னா புவிக்கு வெளியே இருந்தா அதுக்கு பேரு லாவா, உள்ளே இருந்தாதான் மேக்மா.
பாத்தீங்களா, வெளியேங்கிற ஒரே ஒரு வார்த்தை இந்த முழு கூற்றையுமே தவறா மாத்துருச்சு. அதனால கூற்று வகை கேள்விகளை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப கவனமா படிக்கணும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த முழு தலைப்புக்கும் முழுமையான தேர்வு நோக்குடைய பாடக்குறிப்புகள், இதோட சேர்த்து டிஎன்பிஎஸ்சில இந்த பகுதியில இருந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளையும் தொகுத்து ஒரு PDF ரெடி பண்ணிருக்கேன். இதோட விலை வெறும் 29 ரூபாய் மட்டும்தான். ஒரு டீ குடிக்கிற செலவுல இந்த ஒரு முக்கியமான தலைப்பை நீங்க முழுமையா படிச்சு முடிக்கலாம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை பயன்படுத்திக்கோங்க. தினமும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயன்படக்கூடிய பகுப்பாய்வுகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தீவிரமா படிக்கிற சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம். அதுல உங்களுக்கு பிரத்யேகமான பாடக்குறிப்புகள், ரிவிஷன் பண்றதுக்கு உதவிகள்னு கூடுதல் பயன்கள் கிடைக்கும். டே 39 கம்ப்ளீட். நாம வெற்றிகரமா 39வது நாள் முடிச்சிட்டோம். நாளைக்கு டே 40ல இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர் முயற்சி. இத மட்டும் விட்டாதீங்க. இத மட்டும் விடாம நீங்க ஃபாலோ பண்ணினா டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் நம்மள தேடி வரும். கீப் ஸ்டடியிங்.